உங்களோட லைஃப்பில் எல்லாருமே வந்துட்டு ரவா தோசை சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் ரவா தோசையிலேயே இந்த மசால் பூர்ணம்லாம் வச்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் தோசையிலேயே பூர்ணம் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த தோசையிலையும் பூர்ணம் வச்சு சாப்பிட்டா பிடிக்குமா, நல்லா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் செல்லில் எவ்வளோ சார்ஜிங்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அந்த அண்ணன்ட்ட போய் கேட்டேன், எதனால என்ன இப்போ இந்த வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, அந்த அண்ணா சொன்னார், எனக்கு லவ் மேரேஜ்ப்பா, என்னை நம்பி அவள் வந்துட்டா, அவளுக்காக நான் இந்த வேலை செஞ்சு அவளுக்கு நான் ஒரு வேளை கஞ்சாச்சும் நல்ல முறையாக ஊற்றணும் அப்படின்னாரு. சரிண்ணா, நீங்கள் சொல்கிறது தான் ரைட்டு தான், ஆனால் எதனால் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். கம்யூனிட்டி வேறப்பா, அதனால் வந்துட்டு வீட்டிலலாம் தடுத்தாங்க, நான் ஒத்த காலில் நின்று காப்பாற்றணும் அப்படின்னாரு. சரிண்ணா, உங்களோட லவ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு தோசையை வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டு. சரிண்ணா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தால் என்ன தருவீங்கன்னு கேட்டேன். அவரும் இதே 3 வகை சட்னியை தரப்பா, வந்து சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரிண்ணா, அதெல்லாம் இப்போ சப்ஸ்கிரைபர் பார்த்துப்பாங்க அப்படின்னேன்.